TNPSC குரூப் 4 பாடத்திட்டம் 2026 பகுதி ஆ பொது அறிவு 75 கேள்விகள். பகுதி ஆ திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் 25 கேள்விகள். மற்றும் பகுதி இ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு குறிகள். தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 100 கேள்விகள் என பிரிக்கப்பட்டுள்ளது. இது SSLC 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். பொது அறிவியல், வரலாறு, புவியியல், நடப்பு நிகழ்வுகள், பொருளாதாரம் போன்ற பாடங்கள் பொது அறிவில் வரும். மேலும் தமிழில் தமிழ் இலக்கணம், இலக்கியம் மற்றும் பொது ஆங்கிலத்தில் இலக்கணம், சொல்லகராதி போன்றவையும் அடங்கும். பாடத்திட்டத்தின் முக்கிய பிரிவுகள். பகுதி ஆ பொது அறிவு 75 கேள்விகள், 150 மதிப்பெண்கள், 10ஆம் வகுப்பு தரம். பொது அறிவியல் இயற்பியல், வேதியியல், உயிரியல், இயற்கை, அளவீடுகள், விசை, ஆற்றல், அன்றாட அறிவியல். நடப்பு நிகழ்வுகள் அரசியல், அறிவியல், பொருளாதாரம், வரலாறு சார்ந்த சமீபத்திய நிகழ்வுகள். புவியியல் இந்தியாவின் புவியியல், தமிழ்நாடு புவியியல். வரலாறு மற்றும் கலாச்சாரம் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசு, தமிழ்நாட்டின் வரலாறு, சுதந்திர போராட்டம், இந்திய அரசியலமைப்பு. அரசியல் அறிவியல் இந்திய அரசியலமைப்பு, பஞ்சாயத்து ராஜ். பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம், வருவாய், வேலைவாய்ப்பு. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். பகுதி ஆ திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் 25 கேள்விகள், 50 மதிப்பெண்கள், 10ஆம் வகுப்பு தரம். திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் தர்க்க ரீதியான பகுப்பாய்வு, எண்கணிதம், சுருக்க பகுப்பாய்வு, நிகழ்தகவு. பகுதி ஈழ் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 100 கேள்விகள், 150 மதிப்பெண்கள், 10ஆம் வகுப்பு தரம். பகுதி 1 தமிழ் இலக்கணம் சந்தி, புணர்ச்சி, உவம உருபுகள். இலக்கியம் 10 பாட்டு, 8 தொகை, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், தேம்பாவணி, சிறுபஞ்சமூலம், பழமொழிகள், நாலடியார். தமிழ் அறிஞர்கள். பகுதி 2 பொது ஆங்கிலம் விரும்பினால். இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், தொழில்நுட்ப விதிமுறைகள். படித்தல். முக்கிய குறிப்பு பாடத்திட்டத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு DNPSC இணையதளத்தில் வெளியிடப்படும். மேலே உள்ள பாடத்திட்டம் முந்தைய அறிவிப்புகளின் அடிப்படையில் பொதுவான தகவல்கள் ஆகும்.